ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜோதிடர் காசி சஞ்சய் குமார். அதாவது இன்றைக்கி வாஸ்து டிப்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம். ஆனால் வாஸ்துனா எல்லாருமே என்ன நினைக்கிறோன்னா, ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள், வீடு எந்த மாதிரி கட்டணும், எந்த மாதிரி நிலத்தில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து யோசிக்கிறோம். ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட வாஸ்துக்கு ரொம்ப ரிலேட்டடான விஷயங்கள் தான். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் நிறைய பேருக்கு இந்த பழக்கம் இருக்குது இல்லையா? வீட்டில் ஃபோட்டோ மாட்டி வைக்கிறது. ஃபோட்டோஸ்னால் நிறைய பேர் என்னென்னமோ ஃபோட்டோஸ் வாங்கி வைக்கிறாங்க. ஒரு கரடி ஃபோட்டோ வாங்கி வைக்கிறாங்க, சிங்கம் ஃபோட்டோ வாங்கி வைக்கிறாங்க, குழந்தை ஃபோட்டோ வைக்கிறாங்க. சில பேர் தாஜ்மஹால் அந்த மாதிரியான ஃபோட்டோஸ் எல்லாம் வைக்கிறாங்க. இது எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்தாலும் கூட இதில் கூட சில தப்பான விஷயங்கள் இருக்குது வாஸ்து சாஸ்திரப்படியே. அதாவது அது என்ன கணக்குனா, வீட்டில் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜிஸ் வேணும்னா நல்ல விஷயங்கள் தான் வைக்கணும், ஃபோட்டோஸ் உட்பட. ஃபோட்டோஸில் கூட சில தப்பான விஷயங்களை இது பண்ண முடியும். அதுவும் ஒரு விதமான எனர்ஜிஸை தான் க்ரியேட் பண்ணும். குட் எனர்ஜிஸ் வேணும்னா நல்லபடியான விஷயங்கள் வைக்கணும். பேட் எனர்ஜிஸ் வேணும்னா நல்லது இல்லாத விஷயங்களை வைக்கும்போது பேட் எனர்ஜிஸ் தானாகவே க்ரியேட் ஆகுது. நாம் எல்லாருமே என்ன நினைக்கிறோன்னா, ஒரு வீடுனா இந்த மாதிரியான வாஸ்து இதுபடி பெட்ரூம் இங்கே வைக்கணும், கிச்சன் இப்படி வைக்கணும், ஆல் இப்படி வைக்கணும், இந்த டைரெக்ஷனில் கதவு இருக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு பெரிய விஷயங்கள் வீட்டில் மாற்றினா கூட சின்ன சின்ன விஷயங்கள், கண்ணுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கிற விஷயங்கள் யாருக்கும் பெருசாக கேர் எடுக்கிறதில்ல. அதுலேயும் சில விஷயங்கள் உண்மையாக இருக்குது. அதாவது எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சில பேர் வீட்டில் இந்த தாஜ்மஹால் ஃபோட்டோ எல்லாம் பெருசாக பண்ணி மாட்டி வைக்கிறாங்க. இல்லைனா வால்பேப்பர்லையாவது ஒட்டி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வால்ஸ்லேயாவது. தாஜ்மஹால் எவ்வளோ அழகாக இருந்தாலுமே, ஆனால் அது கடைசியில் என்ன தான் அழகாக இருந்தாலும் அது ஒரு கல்லறை. ஸோ வீட்டில் கல்லறை வைக்கலாமா வேண்டாமா? கல்லறையோட ஃபோட்டோ வைக்கக்கூடாது. ஸோ அது பேட் எனர்ஜிஸை தான் க்ரியேட் பண்ணும். கல்லறை வைக்கக்கூடாது. அப்புறமேட்டு வீடுன்றது வீடுங்கிறது அமைதியாக நம்ம வசிக்கிறதுக்காக வச்சுருக்க ஒரு இடம். அங்கே வைல்டு அனிமல்ஸோட ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கவே கூடாது. சில பேர் வீட்டில் சிங்கம் ஃபோட்டோ, புலி ஃபோட்டோ, கரடி ஃபோட்டோ என்னென்னமோ வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் வைக்கக்கூடாது. அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நம்ம டாமினேட்டிவ் பர்சனாலிட்டியாக இருக்கிறதுனால அந்த மாதிரியான கேரக்டர் சில பேருக்கு பிடிக்கும். பட் அது வீட்டுக்கு தேவையே கிடையாது. காட்டில் இருக்க வேண்டிய விஷயங்கள் காட்டில் இருக்கணும், வீட்டில் இருக்க வேண்டிய விஷயங்கள் வீட்டில் இருக்கணும். ஸோ அதனால் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வீட்டில் இருக்கவே கூடாது. கலரில் பார்த்திங்கன்னா பிளாக் கலர் பெயிண்டிங் சில பேர் வைப்பாங்க. ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்டு, அப்படியும் வைக்கக்கூடாது. அப்புறமேட்டு ரெட் கலர் கூடவே கூடாது. ரெட் கலரில் ரெட்டும் சரி பிளாக்கும் சரி மோஸ்ட்லி தவிர்த்துடலாம். வீட்டில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், ஒரு சோஃபாவிலேருந்து எல்லாமே. சோஃபா கூட கருப்பு கலரு, இந்த சாம்பல் கலரு, இந்த மாதிரி சோஃபாலாம் கூடவே கூடாது. அந்த மாதிரி கலரில் சோஃபானா ஒரு மெரூன் கலரில் வைக்கலாம். அது கூட ரெட்டாக இருக்கக்கூடாது. மெரூன் நான் சொல்கிறேன். மெரூன் ரொம்ப நல்லது, ரெட்டு அவ்வளோவா நல்லது கிடையாது. ஸோ அதனால் மெரூன் கலரில் வைக்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள். ரெட் கலரில் எதையுமே வைக்காதீங்க. பெயிண்டிங்காக இருக்கட்டும், ஒரு என்ன சொல்கிறது, ஸ்க்ரீன் துணியாக இருக்கட்டும், எதுவுமே ரெட் கலரு பிளாக் கலர்லாம் கூடவே கூடாது. இது எல்லாமே நம்ம வீட்டில் பேட் எனர்ஜிஸ், கெட்ட சக்திகளை தான் அதிகமாக உருவாக்கும். ஸோ அதுவே தப்பான விஷயம். புரியுதுங்களா? நீங்கள் இதெல்லாம் வீட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன தான் வீட்டை மாற்றினாலும் பெருசாக அதோட எஃபெக்ட்டு, முழுமையான எஃபெக்ட் நம்மளுக்கு கிடைக்காது. இது எல்லாமே சூட்சமமான விஷயங்கள். சூட்சமமான விஷயங்கள் என்னென்னா கண்ணுக்கு தெரியாதது.
அது வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லி வாயில் சொல்ல முடியுமே தவிர அது உணர முடியுமே தவிர கண்ணால் பார்க்க முடியாது. ஸோ அதனால் சில விஷயங்கள் அசுபமான விஷயங்களை வந்து வீட்டில் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லேருந்து கலர்லேருந்து தவிர்க்கணும். இந்த பிளாக்கு ரெட்டு கண்டிப்பாக தவிர்த்து ஆகணும். ஈவன் சாம்பல் கலர் கூட கொஞ்சம் தவிர்க்கணும். ஸோ இந்த மாதிரியான கலர் எல்லாம் கொஞ்சம் தவிர்க்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். வீட்டில் கொஞ்சம் லைட்டான கலர்ஸ் ப்ளசண்ட்டான கலர்ஸில் தான் வந்து சோஃபா சேரு அதெல்லாம் கூட வாங்கி போடணும். ஒரு ப்ளூ கலரு எல்லோ கலரு அந்த மாதிரியான கலரில் தான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் செலுத்தணும். இந்த ஃபோட்டோஸில் கூட ரொம்ப வந்து வைல்டான ஃபோட்டோஸ் இருக்கக்கூடாது. சில பேர் வந்து ரத்தம் சொட்ட ஃபோட்டோஸ் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரிலாம் கூடாது. அப்புறம் குழந்தைங்களாக இருந்தாலும் சில பேர் வந்து குழந்த அழுகிற மாதிரி ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க, அதுவும் கூடாது. குழந்த சிரிக்கிற மாதிரி வச்சுருந்தா ரொம்ப நல்லது. ஆனால் குழந்த அழுகிற மாதிரியான ஃபோட்டோஸ் எல்லாம் கூடவே கூடாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்கள் வீட்டில் ஏதாவது ஒன்று இப்படி ஏடாகூடமாக இருந்ததுன்னா முதல்ல அதை மாற்றுங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறமேட்டு நான் சொல்கிற சில மற்ற வாஸ்துப்படியான விஷயங்கள் வந்து படிப்படியாக கற்றுக்கலாம். சரிங்களா? இன்றைக்கி இது போதும்னு நினைக்கிறேன். இதுவே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உங்கள் வீட்டில் மட்டும் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ஏதாவது சொந்தக்காரங்க வீட்டில் யார் வீட்டிலையாவது போய் பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்களுக்கு இதை எடுத்து சொல்லுங்கள். புரியுதுங்களா? ஸோ இது பண்ணுறது மூலிமாவே வீட்டில் ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கண்டிப்பாக க்ரியேட் பண்ண முடியும். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.